கசினா கண்ணு தனக்குள்ள என்ன ஆகிட்டு இருக்கும், தண்ணீர் வந்துட்டு இருக்கும். சரி, இங்க வரலைன்னா இங்க நடக்கலைன்னு அர்த்தம். இங்க வரலைன்னா இங்க நடக்கல, இங்க நடக்கலைனாவே இன்னும் இறைவனை உள்ளுக்குள்ள நான் கொண்டு முழுமையா நிறுத்தலைன்னு அர்த்தம். புரியுதா? முழுமையா நிறுத்தணும் என்னன்னு கேட்டா அவனுடைய கருணையை விளங்கி கொண்டே வரணும். கருணையை என்னைக்கு முழுமையா விளங்குறமோ அப்ப நெஞ்சு நிச்சயமாக கசிந்துட்டு. இது எல்லா நேரமும் நிற்குமான்னு சொல்ல வேண்டியதில்லை. கண்டிப்பா ஏதாவது ஒரு நேரத்துல பெருமானுடைய திருக்கருணையை நினைச்சு உள்ளதில் நிகழ்ந்தோம்னா நம்ம அறியாம நம்ம வாய் என்ன ஆகும், பேச்சிலும் நடுங்கிடும். இப்போ அப்படி அவர் சொல்றார், அவரு எழுந்து மெய்க்குலைய அண்டர் முன்பு நின்று ஆடினார் பாடினார் அழுதார். பெருமாட்ட அப்படி நின்று கசிந்து பாடி நிற்கிறார். தொண்டனாருக்கு அங்க நிகழ்ந்தன யார் சொல்லவர்? சேக்கிழார் பெருமானை கையை வச்சிட்டார். யாருமே சொல்ல முடியாது அவர் நிகழ்ந்தத அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படின்னா அப்ப என்ன அப்படின்னா அதுக்கு மணிவாசக பெருமான் தான் அருமையான எடுத்துக்காட்டு. நெக்கு நெக்கு உள் உருகி நின்றும் இருந்தும் கிடந்தும் எழுந்தும் நக்கும் அழுதும். நக்கும்னா சிரிச்சுக்கிட்டுன்னா நம்ம எதையோ பேர் சாமி நினைச்சு சிரிப்போம், பெருமானுடைய கருணை நினைச்சு சிரிப்போம். இதுக்கு பேர் என்னன்னு பேருங்க, பிசாசன்னு பேர். பிசாச குணம். பிசாசு என்ன பண்ணிட்டே இருக்கு, ஏன் கசாசு மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கிறேன் சொல்றாங்க இல்லையா? அது என்னன்னா அதோட இது என்னன்னா சிரி. அது போல இறைவனுடைய திருவருள் நினைச்சிருந்தாரு. சித்தர்கள் யோகிகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வடநாட்டுக்காரர்கள் என்ன பார்த்தா அப்படியே ஒரு ஆனந்தத்தில் சிரிச்சுக்கிட்டு அப்படியே இருந்துட்டு இருப்பாங்க. இந்த இதுல இணையதளத்துல பார்த்துருப்பீங்க, ஒருத்தர் அப்படியே ஆடிட்டு நம்மளுடைய திருவீதி விழாவில் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா அவர் இருப்பார். சரிங்களா? எந்த திருவீதி விழாவில் பார்த்தீங்கன்னாலும் அவருடைய காட்சி இருக்கும். புரியுங்களா? அவர் என்ன பண்ணுவார், நேரம் பார்த்தா அப்படியே ஆனந்தத்தில் அப்படியே ஆடிட்டு சிரிச்சுட்டே இருப்பார். என்ன அப்படி பழகிக்கிறார் இல்லை, இறைவனை நினைச்சு அப்படியே உள்ளுக்குள்ள மகிழ்ந்து ஆடுறார். புரியுங்களா? இது பித்தர் பிசாசர் குணம் சொல்லுவார் சிவஞான சித்தியார். அப்ப இங்க அப்படிப்பட்ட ஆனந்தத்தை கண்டு நெக்கு நெக்கு உருகி நின்றும் இருந்தும் கிடந்தும் எழுந்தும் நக்கும் அழுதும் தொழுதும் வாழ்த்தி நானாவிதத்தால் பூத்தினை வெற்றி செக்கவோடு மேனி சிலிசிரித்து நோக்கி தலைதளித்து புக்கு நிற்பது என்று போலோ. இப்படிதான் என்னைக்கு சாமி நடக்கும்படைய பார்த்து நடந்து சொல்லி இருக்கிறது பட்டியலா சொல்லுகிறார். ஏதாவது ஒண்ணு நடக்குதா? நடக்கிறதுக்கு அளவுக்கு நம்மளுடைய அன்பினுடைய எல்லை இன்னும் தலைப்படலை. என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா அஞ்செழுத்து அடியார். இந்த நம்மளுக்கு கொடுத்திருக்கிற சாதனத்தை ஒழுங்கா பயன்படுத்தலைங்கிறது நீங்க நல்லா விளங்கணும். வண்டியில ஒரு பாகத்தை கழட்டணும். சரிங்களா? எல்லா வகையான உதிரி பாகத்தை கழட்டுறதுடைய பொருள்களை எல்லாம் கிட்ட வச்சுட்டாங்க. சரிங்களா? 14க்கு 5, 16க்கு 17 நிறைய போல்ட்டுன்னுட்டு அதுல 14க்கு 5 அந்த போல்ட்டு. சரிங்களா? எங்கிட்ட எல்லா ஸ்பேனர் இருக்குது. புரியல? இதை சரியா போட்டு கழுத்துலன்னா சாதனத்தை ஒழுங்கா பயன்படுத்தினால்தான் அது வேலை நடக்கலைன்னு அர்த்தம். இங்க இந்த கசிவெல்லாம் வரலைன்னா நாம் செய்ய வேண்டிய சாதனையில எங்கேயோ தடை இருக்கு. சாதனையை செஞ்சுக்கிட்டே வரணும். சாதனையில முட்டுக்கட்டு வந்து கொண்டே இருப்பதனாலதான் இது இங்க பாருங்க, இடைவெளி விட்டு விட்டு பட்டுறதுனாலதான் ரொம்ப நீண்ட பயணமா இருக்கு. தொடர்ச்சியா ஒரு வழிபாட்டில் உட்கார்ந்தோம்னா ஒரு 10 நிமிடம் கூட அமைதியா இருந்து அந்த வழிபாட்டை செய்யணுங்கிற நினைப்பு வர்றதில்லை. புரியல? வழிபாட்டுக்குள்ள உட்கார்ந்தோம்னா நம்மளுடைய அறிவு வேற எந்த புறச்சூழலும் தாக்காம இருக்கிறதுக்கு ஒரு வடிவமைப்பு அமைச்சுக்கிட்டு தான் உட்காரணும். நாம உட்காரும் போதே எங்க கிடைக்கிற நேரமே பெரிய விஷயம். உண்மையிலேயே இல்லத்து அரசியலுடைய நிலைமை சொல்ல வேண்டியதே இல்லை. உட்கார்ந்த பக்கத்துல வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு போனை பார்த்துக்கிட்டு வாசலை பார்த்துக்கிட்டு என்ன பண்றாங்க, வாசல் பெல் அடிப்பாங்க. புரியுங்களா? இங்க இருந்து எந்திரிச்சு ஓடணும், பூசை மணி வச்சுட்டு அங்க ஓடணும், அந்த மணியை கேட்டு ஓடணும். இந்த மணி அடிக்கிறதா அந்த மணியை கேட்கறதா ஐயா அப்படின்னு ஓடணும். புரியுங்களா? இப்படி எல்லாம் தான் சூழல். ஆனா அதற்கு உரிய காலங்கள் இருக்குது. அந்த அப்படியெல்லாம் இடர்பாடு இல்லாத காலத்தில் உட்காந்து நம்ம பூசை போடணும். புரியுங்களா? அப்போ பூசையும் வழிபாடும் என்பதெல்லாம் நேரங்காலம் வகுத்து கொண்டு நம்ம நேரத்துக்கு தகுந்த மாதிரி செய்யுது. ஒரு குறிப்பிட்ட காலம் வச்சுக்கிட்டு அந்த பூசையில் ஒன்றுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும், அவ்வளவுதான். எனவே ஆடினார் பாடினார் அழுதார் தொண்டனாருக்கு அங்கு நிகழ்ந்தன யார் சொல்ல வல்லார். முன்பு கண்டு கொண்டு அருளினார் அமுதம், முன்பு கண்டு கொண்டு அருளின் ஆரமுது உண்ண மூவா அன்பு பெற்றவர் அளவிலா ஆர்வம் முன் பொங்க பொன்புறங்கிய சடையரை போற்று திருத்தாண்டகங்கள் இன்பம் ஓங்கிட எத்தினார் எல்லையில் தவத்தோர். அவ்வாறு இறைவனை முன் கண்டு கொண்ட நம் நாயனார் அருளினார் அமுதத்தை உண்ண சிவபெருமானுடைய அருளார் அமுதத்தை உண்டு மூவா அன்பு பெற்றவர்.
என்னைக்கு மூவாங்க என்றும் மூத்து போகாத கெட்டு போகாத அன்பை பெற்றவராகிய நாயனார் அளவிலா ஆர்வம் முன்பு பொங்க அந்த ஆர்வத்தின் காரணமாக இறைவரை பொன்புறங்கிய சடையாரை போற்று திருத்தாண்டனர். அதான் பொறையுடைய பூமியின் ஆணாய் போற்றி பாட்டானல் தொடையாய் போற்றி என்று சொல்லக்கூடிய 2 திருக்கையிலாய் 2 பேர் கருத்து உண்டு. 3 பதியம் அங்கேயே விண்ணப்பம் செய்தார் மானசரோவர்லேன்னு சொல்லக்கூடிய கருத்து உண்டு. 2 பதியத்தை இங்க வந்து பாடினார் கருத்து உண்டு. அங்கேயும் பாடி இங்கேயும் பாடினாலும் ஒன்று தவறில்லை. இப்படி போற்றி திருத்தாண்டங்களை விண்ணப்பம் செய்து ஏற்றினார் நம் நாயனார். ஆயவாறு மற்றவர் மனம் களிப்பூர கைலை மேயநாதர்தம் துணையொடும் விற்றிருந்து அருளி தூய தொண்டரும் தொழிது எது நிற்க அக்கோலம் செய்யது ஆக்கினார் திரு ஐயாறு அவந்தமை திகழ. இப்படி பார்த்து ரசிட்டு இறைவனுடைய காட்சி அப்படியே மறைகிறது. ஒரு கைலாய காட்சியை திருவிடை மேல் கொடுத்து கொண்டிருந்த காட்சி மறைகிறது. அப்படி மறைந்த நிலையத்தை இங்க சொல்றார். ஆயவார் இப்படி போற்றி தாண்டாங்கள் போற்றி பெருமானை வழிபாடு செய்து ஆயவார் மற்ற அவர் மனம் களிப்பு உற அப்படி இன்பப்பட்டு கொண்டிருக்க கைலை மேய நாதர்த்தம் துணையோடு வீற்றிருந்து அருளி. சாமி அப்படி அம்பாளோடு காட்சி வெள்ளி வெற்பின் மேல் காட்சி கொடுத்திருந்த காட்சியை தூய தொண்டரும் தொழுது நிற்க இந்த காட்சியை கண்டு நாயனார் தொழுது நிற்கவும் அக்கோலத்தை திருஐயார் அமர்ந்தமைத்திகளை செய்தாக்கினார். அப்படியே கவனிங்க, நீங்க எப்படி பண்ணிருப்பாரு? சாமி திருக்கைலாய காட்சி வெள்ளி வெற்பின் மேல் மரகதக்குடியின் விளங்கும் தெல்லு பேரொளி பவளப்பன இடப்பாகம் கொள்ளு மாமுளையார் கூட விற்றிருந்த வல்லலாரை முன் கண்டனர் வாக்கின் மன்னவனார் அது பேர் தர. அப்படியே அந்த காட்சி அப்படியேனாவது அப்படியே திருவையாறு கோயிலுக்குள்ள போய் படிமாச்சு. திருக்கைலாய காட்சி எங்க போய் மறையுது? அப்படியே திருக்கோயிலுக்குள்ள போய் மறைகிறது. அது ஐயாறு அமர்ந்தமை என்ன பண்ணாங்க? சேயதாக்கினார். திருக்கைலாய காட்சியை திரையாற்றுக்குள் செல்லும்படி நாயனார் இப்படி பார்க்கும்படி மறைந்து சுவாமி எழுந்தருள்கிறார். ஐயர் கோலம் அங்கு அழித்து அகன்றிட அடித்தொண்டர் மையல் கொண்டு உளம் மகிழ்ந்திட வருந்தே மற்ற இங்கு செய்ய வேணியர் அருள் இதுவோ எனத் தெளிந்து வையம் உய்ந்திட கண்டமை பாடுவார் மகிழ்ந்து. இப்போ சாமி இந்த காட்சியை தூரமா காட்டி மறைத்தவுடன் ஒரு பக்கம் மகிழ்ந்து காட்சி கண்டதனால் மகிழ்ந்து மீண்டும் நீங்கியதனால் வருந்தி சொல்றார். ஐயர் கோலம் அங்கு அழித்து அகன்றிட இறைவன் திருக்காட்சியை கொடுத்து அங்கிருந்து அகன்றிட அடித்தொண்டர் மையல் கொண்டு உளம் மகிழ்ந்திட வருந்தி. இந்த காட்சியை பார்த்ததனால மகிழ்ச்சி, விட்டு நீங்கினதுனால வருத்தம். அப்படி வருந்திய நாயனார் மற்ற இங்கு செய்ய வேண்டிய அருள் இதுவோ என தெரிந்தார். சாமி நினைக்கிறாரு, இந்த காட்சி இதெல்லாம் கிடைச்சதா? இன்னைக்கு சிவசிவ பெருமானுடைய காட்சி, இன்னைக்கு திருவருள் இவ்வளவே. இதுதான் தொண்டர்களுக்கு வர வேண்டிய பக்குவம். என்ன இன்னைக்கு இந்த அளவுக்கு கிடைச்சு, இந்த அளவுக்கு கிடைக்கிற அளவுக்கு திருவருள் நமக்கு உதவி இருக்குது. அது அவரவருடைய வினைப்பலனுக்கு ஏற்ப சாமி கொடுக்கிறார். ஒருத்தரை கொண்டு ஒருத்தரை எடை போடவே கூடாது. சரிங்களா? யாரும் நமக்கு துணையாக வரமாட்டார்கள். நம்மோடு துணை வருவது நாம் செய்த புண்ணிய பாவம்தான் என்பதை ஆழமா பதிவு பண்ணிட்டீங்கன்னா எந்த சூழலிலும் பிறர் மீது வருத்தமோ பிறர் மீது கோபமோ வரவே வராது. என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, நாம பிறர் மீது வருத்தமும் கோபமும் கொள்வதற்கு ஒரே காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு அவர்களுக்கு நடந்தவோ நமக்கு நடக்கல. சரிங்களா? இது வந்திருப்பது என்னோட வினைப்பலனுக்காக சாமி கொடுத்திருக்கிறான்னு எப்போ உணர்வு போச்சு பாருங்க. வந்த துன்பம் என்னுடைய வினைப்பலனுக்காக வந்திருக்குங்கிற வாய்ப்பு என்னைக்கு அறிவு கேட்டும். இன்னைக்கு கொடுத்து அதாவது நேற்று இல்லைங்க, நேற்று வரைக்கும் எனக்கு இந்த மாதிரி ஒரு மெய்ஞானத்துக்குள்ள நான் இல்லை, தத்துவ ஞானத்துக்குள்ள நான் இல்லை. இப்போ எப்படிப்பட்ட தத்துவ ஞானத்துக்குள்ள நினைக்கிறேன்? சும்மா தனு வருமோ, சும்மா பிணி வருமோ, சும்மா வருமோ சுகதுக்கம் நம்மா முன் செய்த வினைக்கு ஈடாம் சிவனருள் செய்விப்பது என்றால் எய்தவனை நாடியிரு. எய்தவனை நாடியிரு. சிவபெருமானைத்தான் நாடி இருக்கணும். அவரை தவிர நமக்கு நல்லதும் கெட்டதும் பண்ற உலகத்துல வேற யாருமே கிடையாது. நல்லது பண்ணாலும் அவர் மட்டும்தான் பண்ண முடியும். கெடுதல் பண்ணாலும் இருந்து கெடுதல் அவர் பண்ணுவார். அவர் ஒருபோதும் கெடுதல் பண்ண மாட்டார். ஆனால் வினைப்பயன்களை நமக்கு ஊட்ட வேண்டிய கடப்பாடு அவருக்கு. இது போல ஒரு அரசன் போல, ஒரு மருத்துவன் போல. ஒரு அரசன் தண்டனை செய்வர்களை ஒருத்துதான் ஆகணும்.
நன்மை செய்வர்களை பாராட்டித்தான், இது அரசனுடைய கடமை. அதுபோல இறைவன் நன்மை செய்பவர்களுக்கு அதற்குரிய புண்ணியத்தையும் பாவம் செய்பவர்களுக்கு அதற்குரிய துன்பத்தையும் கொடுப்பதற்கு அவருடைய கடமையாகும். இதில் ஏதோ சிவஞான சித்தியார்ல தனித்தனி பாடலை வச்சுக்கிறார். எப்படி இறைவன் அரசன் போல நின்று அருள் செய்கிறான், எப்படி ஒரு வைத்தியன் மருத்துவம் போல நின்று உதவி செய்கிறான் அப்படின்லாம் காட்டுவார். எனவே இங்க சொல்லக்கூடிய நிலையில பெருமான் அந்த கோலத்தை என்ன பண்ணலாம், மறைத்து மகிழ்ந்திட இங்கு செய்ய வேணியர் அருள் இதுவோ என தெளிந்து வைய முயந்திட கண்டமை பாடுவார் மகிழ்ந்து. இப்ப எல்லாருக்கும் இந்த காட்சியை அறிவிக்கணும். நான் பார்த்த காட்சியை எல்லாருக்கும் அறிவிக்கணும். சாமி அங்கிருந்து திருக்கையிலாயிலிருந்து அவரை ரிவர்ஸ் பண்ணதுக்கான காரணமே இவருடைய திருப்பதிகம் பூமியில் மீண்டும் அழுத்த வேண்டும் என்பதற்காக. இப்ப இறைவன் காட்சி கொடுத்து மறைந்தார். இப்ப என்னென்னத்தையெல்லாம் பார்த்தார், என்னென்ன காட்சியெல்லாம் கிடைத்தது, அத்தனை காட்சியும் திருப்பதிகமாக பாடுகிறார். மாதர் பிறை கண்ணியான் மலையான் மகளோடும் என்னும் மாதர் பிறை கண்ணியானை மலையான் மகளோடும் என்னும் போதரு தன் தமிழ் சொல்லார் உளவு திருப்பதிகங்கள் வேத முதல்வ ஐயாற்றே பிறவும் சராசரம் எல்லாம் காதல் துணையுடன் கூட கண்டேன் என பாடி நின்றார். கண்டே அவன் திருப்பாதம் கண்டறியாதன கண்டே. இறைவனையும் இறைவியும் கண்ட காட்சி திருவையாற்றில் இருக்கக்கூடிய அத்தனை காட்சிகளும் அம்மையப்பர் காட்சிகளாக கிடைக்கிறது. இது இறைவனுடைய திருக்கருணையினுடைய எல்லையை தொட்டு இருக்கிறார் நம்முடைய அப்பர் பெருமான். மாதர் பிறை கண்ணியானை மலையாள் மகளோடும் என்னும் திருப்பதிகம் போதரு தண்டமிழ் சொல்லார். அருமையான அழகிய சொற்களால் நிரப்பி உளவு திருப்பதிகத்தை என்ன பண்ணலாம், வேத முதல்வர் ஐயாற்றில் விரவும் சராசரமெல்லாம். சரம் அசரம், சராசரம் எப்படி பிரிக்கிறீங்க, சரம் அசரம், நிற்பன நடப்பன. அசரம்னா நிற்பன, சரம்னா நடப்பன. இயங்குவதும் இயங்காமல் இருக்கக்கூடிய அத்தனை பொருள்களும் எப்படி இருந்துங்களா, காதல் துணையோடும் கூட கண்டே. இறைவனும் அதாவது பார்த்த காட்சி பெண்ணும் ஆணுமாக பார்த்தார். பெண்ணும் ஆணுமாக பார்த்த காட்சி எப்படிங்க தெரிஞ்சதுன்னு கேட்டா அம்மையப்பராக காட்சி. சரி, இப்ப நீங்க இது நம்மளுக்கு காட்சியா படலை, நமக்கு காட்சியா படுறதுக்கு நமக்கு படுமா அப்படின்னு கேட்டா நிச்சயம் படும். நீங்க ஒரு ஊர்ல இருந்து கணவனும் மனைவியா வராங்க, அவங்க எந்த ஊர்ல இருந்து வராங்க, திருச்சிராப்பள்ளியில இருந்து வராங்களா, மட்டுவார் குழந்தையும் தாய்மானவரும் வந்திருக்கிறாங்கன்னு நினைக்கணும். ஊர்ல இருந்து வந்தாங்கன்னா அவங்க பேரை வச்சு அவங்க வந்திருக்கிறாங்கன்னு நினைக்கூடாது. திருவானைக்காவில இருந்து வராங்கன்னா அகிலாண்டீஸ்வரி தாயும் ஆனைக்கா பெருமான நீர்த்திரநாதனும் வந்திருக்கிறாங்க நம்ம வீட்டுக்கு நினைக்கணும். அப்படியே நினைக்க மாட்டோம். அவங்க பேரை வச்சு அப்படிப்பட்ட வந்தவங்க தான் நினைப்போம். சரிங்களா, இது உலக இயற்கை இல்லை. ஆனா எப்படி நினைக்கணும் நம்ம பெருமக்கள் காட்டியிருக்கிறாங்கன்னா, இவர்கள் எல்லாம் நிற்பன நரப்பன எல்லாவற்றையும் சிவமாக. இப்ப நம்மளுக்கு அந்த பக்குவம் இல்லைங்கிறதுக்காக அப்படி நினைக்காம விட்டுறது கூடாது. சரிங்களா, நம்ம பக்குவம் வருவதற்காகத்தான் இந்த பயணத்தில் இருக்கிறோம். இப்போ ஒவ்வொருவருக்கும் காணுகின்ற, இப்போ உதாரணத்துக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக வச்சுக்கோங்க, உலகில் இருக்கக்கூடியவர்கள் எங்க பார்த்தாலும் எந்த பொருளை பார்த்தாலும் அவன் நினைப்பாவே இருக்குதுன்னு சொல்றான். ரொம்ப தீவிரமா பார்க்க முடியல, போக முடியல. என்னாச்சு, எங்க பார்த்தாலும் பிரிஞ்சு போயிட்டாங்க, எங்க பார்த்தாலும் அவன் முகமாவே தெரியுது. புரியல, டியூப் லைட்டு பார்த்தா, குண்டு பல்பு பார்த்தா அந்த குண்டு பல்புல அவன் முகம் தான் படிச்சுன்னு தெரியுதுங்கிறான். புரியல, திரைப்படம் ஓடிட்டு இருக்குது, அது என்னமோ படம் ஓடிட்டு இருக்குது. திரைப்படத்துல கதாநாயகி முகமா யார் தெரியுது, அவன் முகம் தெரியுதுங்க. கதாநாயக முகமா என் முகம் தெரியுது. இப்படிதான் காட்சி உலகத்தை பார்த்தேன்னு அவன் ரசிச்சு பார்க்கறான். புரியல, சாதாரண உலகில் இருக்கிறவனுக்கு இந்த என்ன தெரியும், அவங்களுக்கு இந்த காட்சியெல்லாம் வச்சு காட்டுறாங்க. இப்ப அருளியல் என்பது எவ்வளவு உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியது. இறைவனுடைய திருவுருளாக பாவிக்கின்ற நிலை மிகுந்த கடினம். இதை சொல்லணுங்களா, இறைவனை நான் அவன் என்று எண்ணினருக்கும் நாடும் உளம் உண்டு. நான் அவன் என்று எண்ணினவருக்கும் நாடும் உளம் உண்டு.
இறைவனை வேறாகவும் நம்மை வேறாகவும் பார்க்கின்ற வரைக்கும் நமக்கு அனுபவம் நிகழாது. இல்லைங்களா? திருவருள் தான் உட்கார்ந்துருக்கு அத்தனையும் சிவசிவ கூட்டம் தான். சில பேர்லாம் பேசிக்கிறது பார்த்தீங்கன்னாவே நமக்கு நகைச்சுவையா இருக்கும். சரிங்களா? அந்த சிவசிவ வந்து இந்த சிவசிவ சொன்னது திட்டிட்டு போனாங்க கூட என்ன சொல்லிடுவாங்க, சிவசிவ செய்தது, சிவசிவ சொன்னதுன்னு தான் சொல்லுவாங்க. திட்டினாங்க, பேசுறாங்க, புரியல, அப்படியே சொல்ல முடியாது. கணவர் வந்தாருங்கிற பேச்சு கூட சில வீட்டில் இல்லை. அந்த சிவசிவ வந்தார் ஏன் அப்ப அந்த சிவபெருமானுடைய திருவிழாவே நினைக்கிறாங்க எல்லாரும். இப்படி நினைச்ச என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, துன்பம் இன்பம் என்பது மாறி மாறி தோன்றாது, இன்பத்துக்கு மட்டும்தான் இடம் இருக்கும். புரியல? வீட்டுக்காரமாக போறோம் சரிங்களா, கூப்பிட்டு சிவாயணம் அப்படின்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்க, என்னாச்சு அங்கிருந்த சிவாயணம்னு வரும். ஏண்டி அப்படின்னா கேட்டேன் வரும். டாலிங்னா டாலிங் என்ன சொல்றோமோ திருப்பி வருது. சரிங்களா? நம்ம எதில் இருக்கிறவங்களோட அப்படி முன்னை பழம்பொருளுக்கும் முன்னை பழம்பொருளை பெண்ணை புதுமைக்கும் பெருக்கும பெற்றேனே உன்னை பிரானாக பெற்றவும் சீரடியும் முன்னடியா தாழ்வடிவும் அங்கவர்க்கே பாங்காவும் அன்னவரே கணவராவார் அப்படி இருந்திருந்தாங்கன்னா பரவாயில்ல. புரியல? இது மைனஸ் இது பிளஸ்ஸான்னு வச்சுங்க. இது எல்லாமே தவம் தான், கொண்டு வந்த தவம் தான். நம்ம சொல்றதுக்கு வழிபட நான் வகுப்பு போறேன், போயிட்டு வரலாம், நீங்க வாங்க நல்லா வந்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா கும்பிடு போட்டுட்டு வரலாம். சரிங்களா? இல்ல போறேன்னு சொன்னாங்க, வேற வேலையை வீட்டுல வேலையை சொன்னாங்க, அந்த அளவுக்கு தவத்தை கொண்டு வந்துருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? தவம் இருக்கிறதுனாலதான் வந்து உட்கார்ந்துட்டு இருக்க முடியும். நமக்கு சரின்னு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க சாமி, அதுக்கான தவத்தை செய்திருக்கிறோம். சரிங்களா? எத்தனை வீட்டுல எவ்வளவு இடர்பாடுகளோடு தாண்டி வரும். சரிங்களா? இத்தனையும் ஒரே ஒரு நோக்கம்தான், இறைவனுடைய திருவருளை எப்படியாவது இந்த பிறப்புல எட்ட வேண்டும். இதுதான் நமக்கு எல்லையா இருக்கும். நம்மளுடைய முயற்சி எல்லாம் ஒரே கோல் தான். உட்கார்ந்து இருக்கவங்க வேற வேற உருவம் இருக்கலாம், எல்லாருக்கும் ஒரே கோல் தான். என்னதுங்க? சிவபெருமானுடைய திருவருளை எட்டுவது. இல்ல பயணத்துல யார் வேகமா ஓடுறது, யாரு ஸ்லோவா ஓடுறது, யார் நிக்கிறது, இழப்பு வாங்கி கொஞ்ச நேரம் நின்றுக்கிறாங்க சில பேர். இழப்பையன் எங்கேயாவது ஏதாவது பிரச்சனை அப்படின்னு நின்றுட்டு இருப்பாங்க. வீட்டு பிரச்சனையா இருக்கலாம், வர்ற இடத்துலயே பிரச்சனையா இருக்கலாம். புரியுது? என்ன வர இடம் வகுப்புக்கு வந்து புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன், பணம் நடக்கிறதுனால சொல்றேன். புரியல? வகுப்புக்கு வர்றதே வந்து இந்த இடத்தையே பிரச்சனையா நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு நான் என்ன சொல்ல முடியும்? சில இடத்துல அப்படிலாம் நடக்குது. அங்க போய் உட்காந்துக்கிட்டு அவங்க பிரச்சனை இவங்க பிரச்சனை பார்த்துட்டாங்கன்னா எதையும் பார்க்க முடியாது. நமக்கு கோல் என்ன? சிவபெருமான். என்னுடைய அறிவு இந்த இடத்துல போய் சிவத்தோடு ஒன்றது ஒரு 1.5 மணி நேரம் கிடைச்சதா, இந்த பக்கத்துல யார் இருந்தாங்க, போனாங்க, வந்தாங்க, எதுவுமே கண்ணுக்கு வேண்டாம். பட்டாலும் அதையெல்லாம் பல்லூர் ரொம்ப எளிமையா சொல்லிட்டு போயிட்டாங்க. நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. சரியா? நல்லாலும் அந்த விஷயத்தை போய் வருஷக்கணக்கில் தூக்கி வச்சுட்டு கஷ்டப்பட்டு சுத்தரால் நம்மளை போல வேற யாருமே இருக்கும். அவர் நன்று அல்லதுன்னா அன்றே மறப்பது நன்றுன்னு சொல்லிட்டு போயிருக்கிறார். நாம என்ன பண்றோம்? நன்று அல்லதுன்னு தெரியுது, தூக்கிட்டு சுமக்க வேண்டியது. அன்னைக்கு இப்படி நடந்தது, போன வருஷம் இப்படி நடந்தது, அந்த அன்னைக்கு இப்படி பண்ணினேல, இப்படி நல்லாலேங்கிற விஷயத்தை விட்டு தொலைங்கிறார் அவரு. புரியா? நன்றி மறப்பது நன்று அன்று. புரியா? நன்று அல்லது அன்றே மறப்பது நன்றி. ஐயோ விட்டுட்டு போப்பா அப்படின்னா நாம என்ன பண்றோம்? அதைத்தான் முடிச்சுட்டு கெட்டியா பிடிச்சிட்டு நீ அப்படி பண்ண அப்படின்னு விட்டு பார்த்துங்க. மனம் எவ்வளவு லகுவாகும் தெரியுங்களா? அன்னைக்கு அவங்க செஞ்சது அப்படி அப்படியே மறந்து பாருங்க, ரொம்ப லேசாகி போயிடும் மனம். புரியல? எந்த விதமான இடர்பாடு மனசுல இருக்கவே இருக்காது. நமக்கு அப்படிலாம் முடியறது இல்லை. என்ன பண்ணுதுங்க? வினை கொடியது. வினை எப்படிப்படுது? ரொம்ப கடுமையா இருக்கிறதுனால வந்து அது காரணம் ஆனவங்கிற அவருடைய பெரியவர் ஒருத்தர் உட்கார்ந்துருக்கிறாருல, அவர் உட்காந்து என்ன பண்றாருங்க? ஆட்டு வித்தால் 6 ரூபா ஆடாதவரன்ட்டு அவரு நம்ம அறிவை பூரா என்ன பண்ணி வச்சுக்கிறார்? மறைச்சு வச்சுக்கிறார். நாம் சிவ வழிபாட்டில் இருக்கக்கூடியவர்கள் ஆணவ மனத்தை அடக்குற ஆற்றம் பெருமாண்டு இருக்குன்ட்டு அவருடைய வழிபாட்டில் இருக்கிறோம். எனவே நம்மளுடைய நாயனார் காட்சியை பாடுகிறார். மாதர் பிறை கன்னியானை மலையான் மகளோடு பாடி போதோடு நீர் சுமந்தேர்த்தி புகுவார் அவர் பின் புகுவே யாதும் சுவடுபடாமல் ஐயார் அடைகின்ற போது காதல் மடப்பிடியோடும் களிறு வருவன கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியான பார்த்து சரம் அசரம் எல்லாவற்றையும் சிவபெருமானுடைய காட்சியாகவே கண்டு ரசித்துக் கொண்டு அப்படியே திருவையாற்றிலிருந்து அப்படி நவர்றார். கண்டு தொழுது வணங்கி கண்ணுதலாதமை போற்றே கொண்ட திருத்தாண்டகங்கள் குறுந்தொகை. கண்டு தொழுது வணங்கி கண்ணுதலாதமை போற்றிக் கொண்ட திருத்தாண்டகங்கள் குறுந்தொகை. நேரிசை அன்பில் மண்டு விருத்தங்கள் பாடி
வணங்கி திருத்துண்டு செய்தே அண்டர்பிரான் திரு ஐயார் அமர்ந்தனர் நாவுக்கரசர். அருமையான பதிகம் பாடுகிறார் திரையாற்று பதிகம். வீட்டில் போய் படிச்சு பாருங்க. ஓசை ஒளியலாம் ஆனாய் நீயே கங்கையை சடையில் வைத்தார், கதிர் ஒரி அறவும் வைத்தார், திங்களை திகழ வைத்தார், திசை திசை தொடவும் வைத்தார், மங்கையை பாகம் வைத்தார், வானரை மழுவும் வைத்தார், அங்கையில் அனலும் வைத்தார், ஐயன் ஐயாரனாரே அப்படின்னு சொல்றது. சிந்திப்பரியன சிந்திப்பவர்க்கு சிறந்து சிந்தி முந்தி பொழிவனவு உயிரிழந்து முந்தி நின்று பந்தித்து நின்ற பலவினை ஏற்பட பாம்பு சுற்றி பந்தி பிறையணிந்து ஆடும் ஐயாரன் அடித்தளமே பெருங்குள காலை மூழ்கி பித்தருக்கு பத்தராகி அரும்பொடு மலர்கள் உண்டாங்க ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினல் விளக்கு தூபம் விதியினால் இடவல்லாருக்கு கரும்பினில் கட்டி அது கடவுள் கழித்து கலந்ததோ காதல் கசிவோடு காவிரி வாய் குடித்து தொழுது முன்னின்ற பத்தரை கோரி செந்தில் தெளித்து சுவையம் நோக்கி அமரக சோழிருப்பு அடித்து பெருஞ்செல்வமாக்கும் ஐயாரன் அடித்தளம். கண்டிப்பா இந்த ஒரு பதியத்தையாவது வீட்டில் போய் படிச்சு பாருங்க. திரு ஐயார் அடித்தளம் முடியும். அடித்தளமே அடித்தளமே 20 பாட்டு இருக்குது. ரொம்ப இனிமையான சாவுக்கரசதுமான எப்படிலாம் சாமியை ரசிச்சு பாடி இருக்கிறேன். சரிங்களா? அம்மையாள் கருட அந்த அம்மையார் கைகளால் வருட சிவந்தன. சாமியோடைய கால் பொன்னார் மேனி சிவந்த நிறம் இயல்பாக. அதை சாமி எப்படி ஏற்றி இருக்க குறிப்பாத்துறான்னு கேட்டீங்கன்னா, எங்க அம்பாள் சேவை செய்து காலை பிடிச்சி விட்டங்காட்டி சிவந்து போச்சு அப்படிங்கிற வருட சிவந்தனம் புரியல. அதோட இன்னொரு பாட்டில் சொல்லுவார், பிறவி துயருக்கு நிழலாவன ஐயாரன் அடித்தளமே. நம்மளுடைய கொடுமையான பிறவி துயருங்கிற வெப்பம் கோடை காலம். இந்த கோடை காலத்துக்கு எங்கேயாவது நிழல் ஒதுங்கலாம் பரவாயில்ல தோணும். நமக்கு எப்படிப்பட்ட கோடை காலம்? எப்பயுமே கோடை காலம் தான். இதாவது 4 மாசம் கோடை காலம். பிறவி எடுத்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கு எத்தனை என்ன கோடை காலம்? எப்பயுமே அந்த கோடை காலத்துக்கு ஒரே ஒரு நிழல் எதுன்னு கேட்டா இறைவனுடைய திருவடி நீளம் என்று சொல்லி குறிப்பிடுவார். எனவே இங்க அப்படிப்பட்ட திருப்பதிகள் எல்லாம் பாடி இறைவனுக்கு திருவையாற்றில் தொண்டு செய்து கொண்டு ஐயார் அமர்ந்து தொண்டு செய்து கொண்டிருக்கின்றார். அப்பொழுது அருகாமையில் இருக்கக்கூடிய திருத்தலங்களாகிய தலங்களுக்கெல்லாம் சொல்கிறார். நீடிய 11 நெய்த்தானமே முதலாக மாடுயர்த்தானம் பணிந்து மழவாடியாரை வணங்கி பாடிய செந்தமிழ் மாலை பகர்ந்து பணி செய்து போற்றி தேடிய மாலுக்கு அறியார் திருப்புந்துருத்தியைச் சேர்ந்தார். திருவையாற்றில் இருக்கக்கூடிய காலத்துல திருநெய்த்தானம் மழவாடி வழிபாடு செய்து திருப்பூந்துருத்தியை அடைகின்றார் நாயனார். இதெல்லாம் அருகாமையில் இருக்கக்கூடிய சப்தஸ்தான தலங்கள்ல ஒரு தலங்கள். திருவையாறும் சப்தஸ்தான தலம், திரு நெய்த்தானமும் சப்தஸ்தான தலம், திரு மழவாடி அது சப்தஸ்தானம் உள்ள. மழவாடி என்பது இறைவன் பொன்னார் மேனியனே என்று நம்ம நம்பியார்கள் அன்னே உன்னையெல்லாம் நீ யாரை நினைத்தேனே என்று சொல்லி பாடியது அருமையான ஒரு பதிகம் உடையது. ஞானசம்பந்த பெருமாளுடைய பதிகம் அருமையான பதிகம். எனவே இப்படிப்பட்ட திருத்தலத்துல நம்மளுடைய நாயனார் சென்று நெய்த்தானமே முதலாக பெரும்புலியூர் மழவாடி வழிபாடு செய்து வணங்கி செந்தமிழ் மாலை பகர்ந்து பணி செய்து ஒவ்வொரு இடத்துலையும் நாயனார் போய் பணி செஞ்சார் பாடனர். சொல்லும் போது என்ன சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, பாடு பணி செய். இங்க ஒரு பக்கம் அரண்மனை அறக்கட்டளுடைய லோகம் என்னதுங்க, பணிந்து பணி செய். இல்ல இன்னொரு பக்கம் ஒரு லோகம் இருக்கு, என்ன கேட்டீங்கன்னா பாடு பணி செய். இல்ல வாயில தேவாரம் கையில் உழவாரம். இதுதான் திருநாவுக்கரசு பெருமாவுடைய திருவேடத்தினுடைய குறிப்பு. வாயில நேரம் திரு தேவாரமும் கையில் உழவாரத்தை கொண்டு பெருமானுக்கு பணி செய்வது. பணி செய்வது என்பது திருத்தொண்டர்களுக்கு இன்னும் உழைப்பு நிறைய வரும். பணி என்பது என்னமோ நம்ம பணின்னா கோயிலுக்கு போயிட்டு வரதே பணியாகி போச்சு. நம்மளுக்கு எப்படி நினைக்கும் கேட்டீங்கன்னா, திருக்கோயிலுக்கு போயிட்டு வரதே பணி. திருக்கோயிலுக்கு போய் செய்யறது பணி இல்லை, திருக்கோயிலுக்கு போயிட்டு இருந்தாவே நான் பணி செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி நினைப்பு நம்ம நினைப்பு மாறி போச்சு. ஏன்னா அவ்வளவு கால இக்கட்டான சூழல்ல நாம் இருக்குன்னு நினைச்சிட்டு கோயிலுக்கு திருக்கோயிலுக்கு சென்று தொண்டர்களுக்கும் இறைவனுக்கும் என்ன பணி செய்ய வாய்ப்பு கிடைக்கிட்டு ஒவ்வொரு நாளும் நாம் காத்திருக்க வேண்டும். வாய்ப்பு கிடைக்கும்னா அந்த வாய்ப்பை நழுவ விடாமல் பயன்படுத்தணும். பல முறை சொல்றாங்க, சரிங்களா? இந்த வாய்ப்பு ஒரு காலத்துல கிடைக்கலன்னு ஏக்கத்தில் இருக்கும்போது தான் தெரியும். தொண்டர்களுக்கும் இறைவனுக்கும் பணி செய்கிற ஒரு சிறு வாய்ப்பு கிடைச்சாலும்
அந்த வாய்ப்பை பாய்த்தா. ஏன்னா எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, அத்தனை பேர் விடுத்து நமக்கிட்ட ஒரு பணி வருது, அந்த பணியில நம்ம என்ன பண்றோம், என்னால முடியாது என்னால முடியாது அப்படின்னு தான் நினைப்பு இருக்குது. புரியுங்களா? பணி செய்வதற்கு சொல்றார், அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டு விட்டால் இன்ப நிலை தானே வந்து எய்தும். அருள் பெற்றவங்க பாடிட்டு போயிருக்கிறாங்க. இவங்களாம் அருள் பெறுவதற்காக பாடல, சாமிகிட்ட அருள் பெற்றாங்க, பெற்றதுக்கு பக்கம் சொல்றாங்க, இறைவனுக்கு தொண்டருக்கும் பணி செய்ய ஆளாக்கி விட்டார் இன்ப நிலை தானே வந்து எய்துங்கிறாங்க. அப்போ நெய்த்தான மணவாடி போன்ற திருத்தலங்களை எல்லாம் வணங்கி திரு பூந்துருத்தி வருகிறார் நாயனார். சேர்ந்து விருப்பொடும்புக்கு திருநடமாளிகை முன்னர் சார்ந்து வலம் கொண்டு இறைஞ்சி தம்பெருமான் திருமுன்பு நேர்ந்த பறிவொடும் தாழ்ந்து நிறைந்து ஒளியா அன்பு பொங்க ஆர்ந்த கண்ணீர் மழை தூங்க அயர்வுறும் தன்மைய ஆனார். திருப்பூந்துருத்தி திருக்கோயிலுக்குள் சென்றார். இறைவன் கூத்து நிகழ்த்துகின்ற அந்த பிரகாரம் இது நடராஜ பெருமானை வைத்திருக்கக்கூடிய சன்னதி. அது என்னங்க, புறச்சன்னதியில் வச்சிருப்பாங்க. கோயில் பெருசா இருந்ததுன்னா முதல் படம் அல்லது ரெண்டாவது இடத்துல நடராஜ மூர்த்தி தனியா ஒரு தெற்க பார்த்து இருக்கும். அப்படிப்பட்ட நிலையில அந்த சுற்றை வலம் வருகிறார். வந்து சார்ந்து வலம் கொண்டு இறைஞ்சி இறைவன் முன்பாக மிகுந்த அன்போடு தாழ்ந்து நிறைந்த ஒளியா அன்பு பொங்க கண்ணில் நீர்மலை வந்து பொழிய அயர்வுறும் தன்மையர் ஆனார். தம்வசம் இழந்து நின்றார். நாயனார் பெருமானை கண்டு திருப்பூந்துருத்தில தம் வசம் இழந்து நிற்கிறார். திருப்பூந்துருத்தி அமர்ந்த செஞ்சடையானை ஆண் ஏற்று பொறுப்பூர்ந்து அருளும் பிரானை பொய்யிலேயை கண்டேன் என்று விருப்புரு தாண்டகத்தோடு மேவிய காதல் விளைப்ப இருப்போம் திருவடிக்கீழ் நாம் என்னும் குறுந்தொகை பாடி. இவ்வாறு திருத்தாண்டகம் குறுத்தொகையும் பாடுகிறார் பூந்துருத்தில. நம்மளுடைய அப்பர் பெருமான் பலகாலம் இருந்து பணி செய்த ஒரே இடம் திரு பூந்துருத்தி. எத்தனை பேர் போயிருக்கிறீங்கன்னு தெரியல. அப்பர் பெருமான் பணி செய்து ஒரு மடம் அமைச்சிருக்கிறார். திங்களும் ஞாயிறு, அடுத்து அவர் சொல்லப்படுற திங்களும் ஞாயிறும் தோயும் மடம். இன்னைக்கும் அந்த மடம் இருக்கிறது, சென்றால் பார்க்கலாம். அருகாமையில் தான் திருப்பூந்துருத்திலிருந்து ரொம்ப நெருங்கினாப்படி நமக்கு சம்பந்தமேடு என்று சொல்லக்கூடிய திருநாவுக்கரசு பெருமானும் ஞானசம்பந்தரும் மூன்றாவது சந்தித்த இடம் இல்லா. அப்படிப்பட்ட இடத்துல அருகாமையில் திருப்பூந்துருத்தி மடம் ரொம்ப அருமையான ஒரு வரலாற்று சின்னங்கள். எனவே இங்க திருப்பூந்துருத்தியில் இருக்கக்கூடிய இறைவரை, ஆனேரில் ஏறி இருக்கக்கூடிய இறைவர் அருளும் பிரானை பொய்யிலியை கண்டேன். அந்த திருப்பதி எப்படி முடியும்? பொய்யிலியை கண்டேன் நானே எனக்கென்றும் இனியானை எம்மான் தன்னை எழிலாரும் ஏகம்பம் ஏயான் தன்னை மனக்கென்றும் வருவானை வஞ்ச நெஞ்சில் நின்றானை தனக்கென்றும் அடியேனை ஆளாட்கொண்ட சங்கரனை சங்கரார் குழையான் தன்னை உனக்கொன்றை தாரணிந்த புனிதன் தன்னை பொய்யிலியை கண்டுருத்தி கண்டேன் நானே. பொய்யிலி அப்படின்னு என்ன? மெய்யானவன். பொய்யிலினா மெய்யானவன். பொய்மை அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா அசத்து பொருள் அல்ல, இறைவன் சத்து பொருள். புரியுங்களா? உலகில் இருக்கக்கூடிய பொருள் போல ஒரு காலத்தில் தோன்றி ஒரு காலத்தில் இருந்து ஒரு காலத்தில் மறைகின்ற பொருள் அல்ல. என்றும் இருப்பவன், என்றும் நிலைத்திருப்பவன். இறைவனும் சத்து தான், ஆன்மாவும் சத்து தான். புரியல? ஆனா ஆன்மாவுக்கு இருக்கக்கூடிய சத்து குணம் வேறு, இறைவனுக்கு இருக்கக்கூடிய சத்து குணம் வேறு. அவன் என்றும் ஒருபடித்தாக இருக்கக்கூடிய சத்து, ஆன்மா வேறு வேறு நிலையில் மாறக்கூடிய சத்து. இல்லை, ஒரு நாள்ல இந்த அறிவு எப்படிலாம் மாறுதுன்னு நீங்க சொல்ல வேண்டியதே இல்லை. காலையில் மரம் ஏறும்போது ஒரு புத்தி, இறங்கும் போது ஒரு புத்திங்கிற மாதிரி காலையில் எந்திரிக்கும் போது இன்னைக்கு நான் அருமையா வழிபாடு செஞ்சிருவேன், நல்லா பூசை பண்ணி எல்லாம் பண்ணுவேன், இரவுக்குள்ளே கூட படிச்சிருவேன்மா. இரவு பார்த்தா தானே தெரியும் நம்ம நடப்பான் என்ன ஆகிடும். எது நடந்திருக்கு? அது கேட்டேன், வேலை இருந்ததுங்க ஐயா, நிறைய வேலை இருந்ததுங்க ஐயா அப்படின்னு சொல்லி நான் பாடி விட்டுறோம். ஏன் அது என்ன கேட்டீங்கன்னா, காலையில என்ன தோணுது, எப்படிலாம் செஞ்சிருவோம் தோணுது. ஆனா அது நடக்குது என்ன? அறிவு மாறுபட்டு கொண்டே இருக்கிறது. இல்ல, ஒவ்வொரு இடத்திலும் நம்ம வழிபாட்டில் நிற்கும் போது வழிபாட்டுக்குள்ளேயே அறிவு மாறுதுன்னா வேற வேற நேரங்களில் மாறாதுங்கிறது என்ன நிச்சயம்? எனவே வழிபாட்டுக்குள்ள அறிவு ஒன்ற வேண்டும். அதுதான் நமக்கு இந்த ஆன்மா நிலைத்திருக்கிற வழிபாடை தவிர வேற எந்த இடத்த விட்டு நீங்க எங்கேயும் போய் சாமி பிடிக்க முடியும் இல்ல. அவர் அதனாலதான் எதுக்கு ஏமாந்துருவார் இறைவன் கேட்டா, நாம செய்யற பூசைக்கு ஏமாந்துருவார். வேற எதுக்கு அவரு
சிக்க மாட்டார். அது சிக்க மாட்டாருங்கிறது ஒரு பெரிய பட்டியலே போடுற மணிவாசக பெருமான். இங்க இவர் எப்படிப்பட்டவர்? மரகத குவாள் மாமணி புறக்கம். சாமியுடைய வடிவம் எப்படிப்பட்ட வடிவம்? மரகத மலை போல பெரிய வடிவம். அப்படிப்பட்ட வடிவத்தை திசைமுகன் சென்று தேடினர் கோழித்தும் முறையொளி உற்றி முயன்றவர் கோழித்தும் ஒற்றுமை கொண்டு நோக்கும் உள்ளத்து உற்றவர் வந்து உரைப்பவர் கோழித்தும் மறைத்திறன் நோக்கி வருந்தினர் கோழித்தும் இத்தந்திரத்தில் காண்டு வேண்டிருந்தோருக்கு அத்தந்திரத்தின் அவை ஒழித்தும் முனிவர நோக்கி அணிவர கவி ஆனன தோன்றி அரியன பேர்த்து வாழ்நுதர் பெண்ண ஒழித்தும் சேர்மையின் ஐம்புலன் செலவிட தருவரை தொரும்போய் தின்று அருந்தவர் காட்சியில் திருந்த ஒழித்தும் ஒன்று உண்டில்லை என்று அறிவொழித்தும் பண்டே வேதலும் இன்றே வேதம் ஒழிக்கும் சோழனை கண்டனம் ஆர்மின் நான்மலர் கணையை தாழ்தலை இடுவி சுற்றுமின் சூழ்மின் கொடையமின் விடையமின் என்ற பற்று முட்டு ஒழித்தும் இத்தனை பேருக்கு ஒழிச்சாரா சுவாமி. இதெல்லாம் விரும்பி படிச்சீங்கன்னா எங்கெங்கெல்லாம் எப்படி போயெல்லாம் மறைஞ்சுக்கிட்டாராம். வேதத்தினால கண்டுபிடிச்சோன்னு போய் தேர்ந்தாங்களா, அந்த வேதத்தினால கண்டுபிடிச்சோன்னு அவரு போய் ஒழிச்சுக்கிட்டாராமா. புரியுங்களா? அப்புறம் நான் மலை மேல போய் யோகம் பண்ண போற யாருக்கும் கண்ணில் படாம போய் நின்னாராம், அவனுக்கு போய் மறைஞ்சு நின்னாராமா. சாமி ஆண் தான் சொன்னான், பெண் தான் சொன்னான். ஒவ்வொன்றையும் சொன்னவங்களுக்கெல்லாம் இதுதான் முடிவுன்னு சொன்னா மறைந்து மறைந்து நின்றான். எப்படி அகப்படுவான்? தடக்கையின் நெல்லிக்கனி எனக்கு ஆயினும். சாமி எனக்கு எப்படி வந்துட்டார்? தடக்கையின் கையில வந்து சிக்கன மாதிரி நெல்லிக்கனி மாதிரி கண்ணில் பார்த்து அனுபவிக்கிற மாதிரி எனக்கு வந்து மாட்டிக்கிட்டாரு. புரியுங்களா? உள்ளங்கையில் நினைவு சொல்ற மாதிரி அப்படி வந்து கிடைச்சிருக்கிறார் இறைவன். ஏன்? அனுபவத்தில் பூசையை தவிர வேறு எங்கும் பெற முடியாத சிவம். சரிங்களா? அப்படிங்க நம்ம நாயனார் பூந்துருத்தி பெருமானை பொய்யிலியை பூந்துருத்தி கண்டேன் நான் என்று சொல்லுகின்ற பதிகம் முதலாக இருப்போம் திருவடி கீழ் நாம். இது ஒரு திருவடி கீழ் இருப்போங்கிற ஒரு காலபாக ஒரு குறுந்தொகை. அப்படி பதிகம் பாடி அது மட்டுமல்ல, அங்கு உரையும் தன்மை வேண்டி நாம் அடி போற்றுவது என்று பொங்கு தமிழ் சொல் விருத்தம் போற்றிய பாடல் புரிந்து தங்கி திருத்தொண்டு செய்வார் தம்பிரான் அருள் பெற்று திங்களும் ஞாயிறும் தோயும் திருமணம் ஆங்கு ஒன்று செய்தார். பல தூரம் பிரயாணம் செய்தவர் திருப்பூந்துருத்தில வந்து சுவாமிக்கு ஒரு மனம் பணி செய்வதற்காக அமர்ந்து இருக்க வேண்டியதற்காக ஒரு சாமி எழுந்தலுக்கு இல்லை, தங்கி உணவார கருவிகளை வச்சு வந்தா தொண்டர்கள் தங்கி பணி செய்வதற்காக திங்களும் ஞாயிறும் தோய்கின்ற மடம். இந்த மடத்துல சென்று நீங்க வந்தீங்க, அன்னைக்கு போனது நீங்க வந்தீங்களா? இந்த திருப்பூந்துருத்தி படத்துக்கு நீங்க போய் இரவு தங்கி பிரபு நம்மளும் போய் தங்கி அந்த திங்களும் ஞாயிறும் தோய்ந்த மடம், அந்த திருமடத்தில் ஏற்படுத்தி என்ன விரும்பினாரா? சாமிக்கு திருத்தொண்டு இருந்து செய்யணும். அதான் சொல்றார், அங்கு உரையும் நாள் நான் தன்மை வேண்டி இங்க இருக்க வேண்டும் என்ற நினைப்பு தன்னுள் தோன்ற நாம் அடி போற்றுவது என்று சொல்லக்கூடிய பொங்கு தமிழ் சொல்களை திருவிருத்த முதலிய பாடல்களை பாடி தங்கி திருத்தொண்டு செய்வார். தங்கி திருத்தொண்டு செய்தார் அல்ல, செய்வார் என்னங்க? இப்ப தொடங்கி தொடர்ச்சியா செய்ய போறார், எதிர்கால வினையச்சம். புரியல? அப்படி தொடர்ந்து செய்யக்கூடிய நிலையில அப்படி தம்பிரான் அருள் பெற்று இறைவன் அதற்கு அருள் செய்ய திங்களும் ஞாயிறும் தோயும் திருமணம். அப்படின்னா என்ன கேட்டீங்கன்னா, திங்களும் ஞாயிறும் இருக்கின்ற காலம் வரை இந்த திருமணம் நிலைத்தது. சூரியனும் சந்திரனும் இருக்கிற காலம் வரை வாழுங்கன்னு ஒருத்தர் வாழ்த்துறோம். அவ்வளவே. புரியல? ஆனா இறைவன் ஒருவர் அப்படிப்பட்ட நிலைப்பாட்டு இருப்பார். அப்படி அவருக்கான திருமணத்தை ஒன்று அமைத்து அங்கு இருக்கிறார். அப்படி இருக்கின்ற நாட்களில் பல்வகை தாண்டகத்தோடும் பரவும் தனித்தாண்டகமும் பல்வகை தாண்டகத்தோடும் பரவும் தனித்தாண்டகமும் அல்லல் அறுப்பவர் தானத்து அடைவு திருத்தாண்டகமும் செல்கதை காட்டிட போற்றும் திரு அங்கமாலையும் எல்லையில் பன்மை தொகையும் எம்பினர் ஏத்தி இருந்தே. திருப்பூந்துருத்தியிலிருந்து பாடிய பதியங்கள் எல்லாம் முத்தான பதியங்கள். போய் வீட்டில் பொறுமையாக திருப்பூந்துருத்தி வந்து கடைசியில் எங்கிருந்துன்னா இந்த பாடலாம் பாடியிருப்பார். தந்தையார் தாயார் உடன் பிறந்தார் தாரமார் புத்திரரார் தாம் தாம் ஆரே வந்தவாறு எங்கனே போமாறு ஏதோ மாயமாம் இதற்கு ஏதும்
மகிழ வேண்டாம் சிந்தையே உமக்கொண்டு சொல்லக் கேள்மேல் திகழ்மதியும் வாழறமும் திளைக்கும் சென்னி எந்தையார் திருநாமம் அஞ்செழுத்தும் எண்ணி எழுவார்க்கு இருவிசும்பில் இருக்கலாமே. பண்ணி அம்மை நீ ஐயனும் நீ குணம்பொல்லே குணம்பொல்லே அத்தாவும் அடியேனை கும்பால் அத்தாய் அப்படி சொல்லுகிற திருப்பதிகம் நிறைய பாட திருநாமம் அஞ்செழுத்தும் செப்பாராயில் திருக்கோவில் இல்லாத திருவில் ஊரும் என்று சொல்லக்கூடிய பாடல் என்று பல திருத்தாண்டத்தில் அருமையான திருத்தாண்டல் அடைவு திருத்தாண்டல். அடைவு திருத்தாண்டம் பொழுது அந்தந்த கோயிலுடைய பெயரை சொல்லி அத்தனையும் நாம் அடைய வேண்டிய இடம் சொல்லி பதிகம் பாடிக்கிட்டே இருப்பார். அப்படிப்பட்ட பதிகம் திருச்சிருத்திரக்கோவை இவையெல்லாம் திருப்பூந்துருத்தியில் இருந்த போது நாயனார் அருள் இருக்கக்கூடிய திருப்பதிகம். அப்படி திருப்பதிகள்லாம் பாடி இறைவனுடைய திருவருளை பெற்று சங்கநிதி பதமநிதி இரண்டும் தந்து தரணியோடு ஆனாள தருவரேனும் மங்குமாம் அவர் செல்வம் மதிப்போமல்லோ மாதேவர் கேகாந்தர் அல்லாரா என்று சொல்லக்கூடிய பாடல்கள்லாம் உடைய பதிகம் பாடி திருக்குறுந்தொகை முதலாக பாடி பிறகு செல்கதி காட்டிட போற்றும் திரங்கமாலை உள்ளிட்டு சேக்கிழார் பெருமான் திரங்கமாலைக்கு என்ன அழைப்பு வச்சுக்கிறார்னு பாருங்க. செல்கதி காட்டிட போற்றும் திரு அங்கமாலை. நீங்க செல்கதிக்கு என்ன வழின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு வழி சொல்லி வச்சிருக்கார் சேக்கிழார் பெருமான். திரு அங்கமாலையை போற்று. திரு அங்கமாலையை போற்றினார் செல்கதிக்கு வழி பிறக்கும். என்ன தலை கண் வாய் மூக்கு கை இவையெல்லாம் இறைவனுக்கு பயன்படுவதாக அமைத்துக்கொள். பாட்டை மட்டும் பாடிட்டு போயிட்டே இருக்கக்கூடாது. பாட்டை பாடுங்கன்னு சொன்ன தலையே நீ வண அது பாடத்தை எப்படி பாட வேண்டியது தலை வணங்காமே பாடணும். பாடும் போதாவது தலையே நீ வணங்காய் தலைமானை தலை கணிந்து தலையாலே பணி தேரும் தலைவனை தலையே நீ வணங்காய் கண்கால் காண்களோ கடல் நஞ்சுண்ட கண்டன் தன்னை எந்தோள் வீசி நின்றாடும் வீராந்தன் கண்கால் காண்களோ. அறிவுக்கு இது மாதிரி அதை கெஞ்சி பாடுவாங்க. யோசிச்சு பாருங்க, அவங்க எவ்வளவு நம்ம மேல கருணை, எவ்வளவு மேல நம்ம மேல அன்பு. கெஞ்சி பாடுற மாதிரி இல்லையா? செவிகால் கேள்விகளோ அதை கொஞ்சம் கேட்கிறேன். ஏ சிவன் எம்மிரை செம்பவள எரிபோல் மேனி பிராந்திரம் எப்போதும் செவிகால் கேள்விகளோ. ஒவ்வொரு உறுப்பையும் கூப்பிட்டு இதுக்கு என்ன வேலை இருக்குன்னு சொல்லி வச்சு போனார். சரிங்களா? இந்த உறுப்புகளை என்ன வேலை நம்ம யோசிச்சு பார்த்தா கூட தெரியும். மூக்குக்கு என்ன வேலை, வாய்க்கு என்ன வேலை, கண்ணுக்கு என்ன வேலை, கைக்கு என்ன வேலை, காலுக்கு என்ன வேலை, உடம்புக்கு என்ன வேலை, தலைக்கு என்ன வேலைன்னு யோசிச்சு பார்த்தா கூட தெரியாது. சாமி பட்டியல் போட்டு போயிட்டார். தலை வணங்குவதற்கு, வாய் வாழ்த்துவதற்கு, கண் இறைவனை காண்பதற்கு, செவி இறைவனுடைய புகழ் கேட்பதற்கு, உடம்பு திருக்கோயிலை சுற்றி வருவதற்கு எப்படி பட்டியல் போட்டு போயிட்டார். சரிங்களா? தெரியாம எத்தனை பேர் தவிச்சிட்டு இருக்காங்க. இந்த உடம்பு வச்சுட்டு என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த உடம்பு வச்சுட்டு என்ன பண்ணுது, இந்த உடம்பு வச்சுட்டு என்ன பண்ண எங்க ஐயா சொல்லிருக்கிறாரு வாயாக்கு அப்பர் சுவாமிகள் என்னங்க தெரியல. அட்டனையாவது எடுத்து கொடுத்து பாட்டில் புரியலனா தலை வணங்குவதற்கு, கண் இறைவனை காண்பதற்கு, செவி அவன் புகழ் கேட்பதற்கு இப்படி அட்டவணை போட்டுருந்தாங்க. உங்களுக்கு தெரியல தெரிஞ்சுக்கங்க. அப்பர் சுவாமிகள் கொடுத்துட்டு போயிருக்காரு அப்படி கொடுக்கணும். அப்படியே செல்கதி காட்டிட போற்றும் திரு அங்கமாலை உள்ளிட்ட திருப்பதிகள் எல்லையில் பன்மை தொகையும் காலபாச குறுந்தொகை பாடின இடம் அங்கதான். பாடி எம்பினர் ஏற்றி இருந்தார். பொன்னிவலம் கொண்ட திருப்பூந்துருத்தி அவர் இருப்ப கல் மனத்து வல்ல மனதமை வாதில் கற்பவித்து தென்னவன் பூண்ணுவர்த்து அருளை திருநீற்றின் மொழி கண்டு மன்னிய சீர் சந்தை நகர் மறையவனார் வருகின்றார். இப்போ இவர் திருப்பூந்துருத்திலிருந்து பணி செய்து கொண்டு இருக்கக்கூடிய காலத்துல பாண்டிய நாட்டுல தென்னவனுடைய கூனை நிமிர்த்தி எப்படிப்பட்ட அந்த பாண்டிய நாடு வல்லமனர் சூழ்ந்து இருக்கக்கூடியவர்கள், கொடுமையான அமனர்கள், கல்லாமனத்து கடைப்பட்டன். ஏன் வல்லமனர் சொன்னான்னு கேட்டீங்கன்னா இறைவனை கற்றவர்கள் நல்லவர்கள், இறைவனை கல்லாதவர்கள் கொடியவர்கள். கற்றார் கல்லார் என்று சொல்ல கற்றவர் கல்லார்னு சொன்னான்னு கேட்டீங்கன்னா படித்தவன் படிக்கலைங்கிறது முக்கியம் இல்லை. எதை படித்து அறிந்து இறைவனை உணரமோ அப்படி அறிந்தால் கற்றவர்.
இல்லைங்களா? அதனால கற்றவர் உண்ணும் கனியே போச்சு. கற்றவர்னா எல்லாரும் தான் படிச்சிருக்கிறாங்க, எல்லாருமே சாமியை கனியா பார்க்க முடியுமா? எப்படிப்பட்ட கற்றவர் விளக்கு எழுதுற தற்போதம் இழந்த சான்றோர். இந்த கற்றவர்னே யாருன்னு கேட்டீங்கன்னா தற்போதம் இழந்த சான்றோர். அவங்க தான் கற்றவர். அவங்க தான் தன் வசம் இழந்து இறைவன் வசம் அப்படிப்பட்டவர்கள் அனுபவிக்கின்ற இன்பமாக இருப்பாங்க. அதாவது இந்த வரிக்கு பேர் கற்றவர் உண்ணும் கனியே போட்டு. கற்றவர் உண்ணுன்னா நல்லா படிச்சவங்க சாப்பிட்ற பலன் நினைச்சுக்கூடாது. எப்படி சொல்லியிருக்கிறாரு? நல்லா தற்போதம் இழந்து இருக்கக்கூடியவர்கள் இறைவனை அனுபவிக்கலாம். அனுபவிக்கணும்னா தற்போதத்தை இழந்தே ஆகும். யான் எனதுங்கிற நினைப்பு இருக்கிற வரைக்கும் சுவாமி ஒருபோதும் யாரையும் கெட்டவே மாட்டார். எல்லாம் விளங்கிக்கணும் சரிங்களா? கந்தர் கலிவெண்பால ஒரு வரி சொல்லுவார், யான் எனது என்ற அற்ற இடமே திருவடியம். முருகப்பெருமானுடைய திருவடி எதுன்னு கேட்டீங்கன்னா, எப்போ யான் எனது என்ற இடம் அற்று நிற்குதோ அப்போதான் அந்த திருவடி தரிசனம் கிடைக்கும். அப்படிதான் சூரபத்மனுக்கு கிடைச்சது. இதே காட்சி கொடுக்குறார் இல்லைங்களா? அவன் நடுங்கி போய் நிற்கிறான். என்னண்ட சாமியோடைய ஒரு ரோம அளவு கூட அவன் நிற்கலையான். அவருடைய குரு காட்சி கிடைக்குது. கால் ரோமத்தை பார்த்தா அந்த ரோமமே ஒரு அண்ட அளவுக்கு தெரியுதான் அவனுக்கு. ஒரு அண்டத்தை பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த ரோமத்தோட நுனி அண்ட மாதிரி தெரியுதான். அப்பயே கையெழுத்து முருகான்னு கூப்பிடன்னு தோணிச்சான். ஆனா ஒரே வரி எழுதிட்டார் கட்சி முனிவர், ஆணவம் ஒன்றே தடுத்தது. ஆணவம் தான் என்ன பண்ணிச்சான்? கையெழுத்து கும்பிடணும்னு தோணல. அந்த காட்சி எப்படி இருந்தது, ஆனா என்னன்னு சொல்லிட்டாரு, ஆணவம் ஒன்றே தடுத்தது. கையெழுத்து கும்பிடலையா? பாருங்க எப்படி அறிவு கெடுக்கும். அறிவை கெடுக்கின்ற ஆற்றல் இந்த ஆணவத்துக்கு அவ்வளவு. என்ன உபதேசம் வாங்கிட்டு போனாலும் அறிவுக்குள் இருக்கக்கூடிய குற்றமாகிய ஆணவமலம் முனைத்து முன்னாடி வந்து, நான் யார் தெரியுமா, எனக்கு என்ன லட்சணம் தெரியுமா, அப்படிதான் நிற்குமே தவிர படிச்சு 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 சொன்னாலும் திரும்ப அந்த நிலையை தான் வரும். சரி இது எப்படிங்க அவன் கேட்டா ஒரே வழிதான். அவர்கிட்ட தான் சாவி வச்சுக்கிற அவரு, கூட்டுறது தொடங்குறது அவருடைய வேலை. புரியல? அதனால அவர்கிட்ட போய் கெஞ்சி கூத்தாடணும். சாமி தொந்தரவு, ரொம்ப தொந்தரவு, ஆணவமலை சேட்டை ரொம்ப சேட்டை பண்றாரு. புரியுதா? ரொம்ப சேட்டை பண்றாருன்னு அவர்கிட்ட தான் கேட்கணும். புரியல? எந்த குற்றத்திற்கும் விடுதலை என்பது அவர் தான் கொடுக்கணும். சரிங்களா? அதனால நீங்க போய் வழிபாட்டை செஞ்சு சுருக்கமா கேட்கும் போது, என்னுடைய அறியாமை நீக்கி கூடுங்க, உங்களுடைய அறிகின்ற அறிவை கூடுங்க. எப்போ பெருமான்கிட்ட பலவித பதிகங்கள்லாம் பாடி அப்படி போற்றிருக்கிற காலத்துல திருப்புந்துருத்தியில் அவர் இருந்த போது வல்லமணர் தம்மை வாதில் வென்று, வல்லமணர் தம்மை வாதில் கட்டடித்து தென்னவன் கூண் நிமிர்த்தருளி, பாண்டிய மன்னனுடைய பாண்டிய மன்னனுடைய கூனை நிமிர்த்தி திருநீற்றின் ஒளிகள் அப்படியே வாழ்கின்றனர். மாணவர் ஆணினம் வீழ்க தங்குணல் வேந்தனும் மூங்குக ஆழ்க தீயதெல்லாம் அரண் நாமமே சூழ்க மையகம் துயர் தீர்க என்ற திருப்பாசுரம் பாடி பிள்ளையார் எப்படி பாண்டிய நாட்டை சைவ சமயத்திற்கு மாற்றி திருநீற்றின் ஒளி கண்டு திரும்புகிறாராம். அப்படி திருப்பூந்துருத்திற்கு அருகாமையில் வந்து கொண்டிருக்கிறார் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார். திருநீற்றின் ஒளி கண்டு மன்னிய சீர் சண்பை நகர் மறையவனார் வருகின்றார். அப்படியே வந்து கொண்டிருக்கிறார். இது மூன்றாவது சந்திப்பு. அப்படி வரும்பொழுது தீந்தமிழ் நாட்டிடை நின்றும் எழுந்தருளி செழும் கொள்நீ வாய்ந்த வளம் தரு நாட்டு வந்தணைந்தார். வாக்கினுக்கு வேந்தர் இருந்தமை கேட்டு விரைந்து அவர்வால் செல்வன் என பூந்துருத்தி பழம்பதியின் புறம்பனையில் வந்து அணைந்தார். பூந்துருத்தினுடைய எல்லை, ஊர் எல்லை வரார். எப்போ வரார்? பூந்துருத்திக்கு அந்த பக்கமே கேள்விப்படுறார். இப்போ நம்ம திருநாவுக்கரசு பெருமான் திருப்பூந்துருத்திலிருந்தா திங்களும் ஞாயிறும் தோய்கின்ற மடத்தை எனக்கு பணி செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு கேட்டோன்னே சிவசிவா அப்படின்னு அவர் ரொம்ப மகிழ்ச்சிங்க. நல்லா கவனிங்க, பிள்ளையாருக்கு தந்தை, ஞான தந்தை யாருங்க? அப்பர் சுவாமிகள். இப்போ இவர் எப்படிப்பட்ட வெற்றியை பெற்றுட்டு வர்றார்? ஞானத்திற்கான ஒரு முறைமையை நிகழ்த்திட்டு பாண்டிய நாட்டுல சைவ சமயத்தை நிலைநாட்டிட்டு வர்றார். அப்பாட்ட போய் வெற்றியை சொல்லணுமா வேண்டாம்? தந்தைகிட்ட போய் வெற்றியை சொல்லணுமா வேண்டாம்? எங்க இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரம் போங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு பாருங்க. தீந்தமிழ் நாட்டிடை நின்று, அந்த தீந்தமிழ் நாடு பாண்டிய நாடு, பாண்டிய நாட்டில் என்றும் எழுந்தருளி செழும்பொன்னி வாய்ந்து வளம் தரும் நாடு சோழ நாட்டுக்கு வந்தணைந்தார். வாக்கினுக்கு வேந்தர் இருந்தமை கேட்டு பெரும் அங்க இருக்கக்கூடிய அடியார்கள் எல்லாம் சொல்ல கேட்டு விரைந்தவர்வாள் செல்க என செல்வன் என பூந்துருத்தி வளம்பதி திருப்பூந்துருத்தினுடைய எல்லைக்கு வந்தணைகிறார். புறம்பனையில் வந்தணைந்தான பூந்துருத்தினுடைய எல்லை தான் சம்பந்தர் வேணு என்று சொல்லக்கூடிய அந்த இடம்.
அந்த இடத்துக்கு வந்து அணைகின்றார் நம் பிள்ளையார். அப்படி வரும் பொழுது சண்பை வரும் தமிழ் விரகள் எழுந்தருளக்கு தாம் கேட்டு மண் பரவும் பெரும் கீர்த்தி வாகீசர் மனம் மகிழ்ந்து கண் பெருகும் கனிகொள் களிகொள்ள கண்டிரைஞ்சும் காதலினார் என் பெருகும் விருப்பெய்த எழுந்தருளி எதிர் சென்றார். இப்போ நம்மளுடைய நாயனார் அப்பர் பெருமானுக்கும் பிள்ளையார் வருகின்ற செய்தியை கேட்டு அவரை நல்லா ரசிச்சு பார்க்கணும். கூட்டத்தோட போனோம்னா கண்டுபிடி பார்க்கறக்கே விட மாட்டாங்க. எல்லா ஆளாளுக்கு வந்து நம்மளை பார்க்க சூழ்ந்துக்குவாங்க, அவரு நம்மளை சூழ்ந்துக்குவாங்க. அதனால ஒருத்தருக்கும் தெரியாம என்ன பண்ணோம், அவரை போய் அப்படியே ரசிச்சு பார்க்கணும். ஏன் பிள்ளையார் அப்படியே ஞானத்தினுடைய சுரூபம், ஞானத்தின் திருவுருவை மான்மறையின் தனித்துணையை வானத்தின் விசையின்றி மண்ணின் வரும் மலை மதிக்கொழுந்தை காணத்தின் விசையின்றி கண்களிப்பு கண்டாளன் தேனக்க மலர்கொண்டை செஞ்சடையா சீர்திருக்கும் காணத்தின் எழுபிறப்பை கண்களிப்ப கண்டார் என்றும் அம்பிராட்டி மங்கையர்க்கரசியார் பார்த்தது போல அப்படியே போய் நேர்ல பார்க்கணும். எப்படி வந்தாருன்னா கண் பெருகும் களிகொள்ள கண்டிரைஞ்சும் காதலினார். கண்ணுல ஒளி பெருகும்படி, அப்ப பிள்ளையார பார்த்து இந்த கண்ணினுடைய ஒளி பெருக வேண்டுகின்ற காதலினோடு அவர் போறார். அதை சொல்றார், சண்பை வரும் தமிழ் விரகர் எழுந்தருள தாம் கேட்டு உலகம் பரவும் பெரும் கீர்த்தியுடைய வாகீசர் அதற்கு மனம் மகிழ்ந்து கண் பெருகும் களி கொள்ள கண்கள் பெற்றதனால் பெருகுகின்ற களியை கண்டு இறைஞ்சும் காதலினார். அந்த கண்ணை பெற்ற பயனை அவரை கண்டு இறைஞ்சும் காதலினார். என் பெருகு மனம் விரும்புகின்ற விருப்பெய்து எழுந்தருளி எதிர் செல்கிறார். காளியர்கோன் வரும் எல்லை கலந்தெய்தி காதலித்தார். சூடும் மிடைந்திடு நெருக்கில் காணாமே தொழுதருளே வாழியவர் தமை தாங்கும் மணிமுத்தின் சிவிகனை தாளும் உடல் கொண்டு இது தாளும் உடல் இது கொண்டு தாங்குவன் யான் என தரித்தார். இப்போ என்ன நினைச்சுட்டு போறார், அப்படியே நாயனாரை வணங்கணும். பிள்ளையாரை வணங்கணும் மட்டும் இல்ல, இந்த உடம்பு ரொம்ப இழிவானது. அப்படி ஒரு தடவை அந்த பல்லாக்கு அவர் வர பல்லாக்கை நம்ம தூக்கிட்டோம்னா என்ன ஆயிரும், இந்த உடம்புக்கு கொஞ்சம் நன்மை கிடைக்கும் அப்படின்னு தாளும் உடல் இதை சொல்ற. காளியர்கோன் வரும் எல்லை, அங்க எங்க பிள்ளையார் வந்துட்டு இருக்கிறார், அந்த எல்லைக்கு சென்று திருக்கூட்டத்தோடு கலந்தேறி யாருக்கும் தெரியாம கவனிச்சுங்க. திருநாவுக்கரசர் ஒருத்தர் தெரியாம இருக்குமா? அப்ப இது எவ்வளவு தன்னை மறைத்து கொண்டு சென்று இருக்கும். கூட்டத்தில் 1000 பேர் வராங்க, எத்தனை பேருக்கு தெரியும்? சரிங்களா? திருநாவுக்கரசர் தெரியாமங்க ஒரு 10 பேராவது கண்டிப்பா தெரிஞ்சவங்க இருந்தே ஆகும். இவர்களுக்கெல்லாம் தன்னை காட்டிக் கொள்ளாமல் போறார். எவ்வளவு பணிவு! அந்த நவரு என் கைய வர நவரு அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு பந்தா பண்ணிட்டு போக வேண்டிய காலத்துல, சரிங்களா? ஆனா எவ்வளவு பணிவு நிறைந்த இடம். பிள்ளையார் இடத்துல திருக்கூட்டத்தோடு கலந்தெய்தி காதலித்தாராகி சூழும் மிடைந்திடு நெருக்கி கூட்டத்தோட கூட்டமா ஒருவரும் காணாமே தொழுதல். அப்படியே தூரத்திலே கண்டு கூட்டத்தில் ரசிச்சு பார்த்து அப்படியே வணங்கி நிற்கிறார். வணங்கியது மட்டுமல்ல, வாழியவர் தம்மை தாங்கும் மணிமுத்தும் சிவனை வாழ்வு தர வந்தவர். அப்படிப்பட்டவர் வருகின்ற அந்த திருப்பல்லக்கை சுமக்கின்ற தாழும் உடல் இது கொண்டு தாங்குவன் யான். இந்த உடம்பு ஒரு நாளைக்கு தாழ்ந்து போகக்கூடிய உடம்பு, அதை கொண்டு நான் அதை தாங்குகின்ற அரும்பேற்றை பெறுகின்றேன் என்று சொல்லிக்கொண்டு தரித்தார், தாங்கினார். வந்து ஒருவர் அறியாமே மறைந்த வடிவொடும் புகழி மண் அந்தனார் ஏறி எழுந்து அருளி வரும் மணிமுத்தின் சந்தமணி சிவிகையினை தாங்குவாருடன் தாங்கி சிந்தை கழிப்புற வருவார் தமையாரும் தெளிந்திராள். கண்டிப்பா இது எவ்வளவு அவருடைய நீங்க பாடலி திருவதிக்கு வந்தார் பாருங்க. அக்காவை பார்க்க போறேன், எப்படி வந்தாருங்க? அப்படியே வெள்ளை துணி போட்டுட்டு தன்னோட உருவத்தை முழுசா மறைச்சிக்கிட்டு வந்தார். சாமி இப்படித்தான் ஒரு முயற்சி பண்ணியிருக்கணும். ஏன் யாருக்கும் தெரியக்கூடாது. நாம போய் இந்த பல்லாக்கு தூக்குற நேரத்துல யாராவது எதையாவது போட்டு உடைச்சிட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு என்ன பண்ணாங்க, அப்படியே ஒன்றும் தெரியாம. அதை சொல்ற, வந்து ஒருவர் அறியாமே மறைந்த வடிவோடு சேக்கிழார் பெருமான் அப்படி கொடுத்தார். மறைந்த வடிவு, யாருக்கும் தெரியாம ஒரு தன் வடிவத்தை மறைத்து கொண்டு புகழி அந்தனார் ஏறி எழுந்தவர் மணிமுத்தின் சந்தமணி சிவிகியினை தாங்குவார் உடன் தாங்கி. 10 பேராவது அந்த பல்லாக்க தூக்கணும். உட்காந்துட்டு வராங்கன்னா தூக்குறதுக்கு ஒரு 10 பேராவது பல்லாக்க தூக்குறதுக்கு வேணும். அப்படி தாங்குவார் உடன் தாங்கி சிந்தை கழிப்புற வருவார் தமை யாரும் தெளிந்திலரால். யாரும்
பார்க்கல. அப்படி இருக்கிற நேரத்துல இப்போ இங்க பாருங்க, பல்லாக்க போய் அப்பர் சாமி தொட்டாரா, தொட்ட உடனே ஒரு மின்சாரம் அப்படியே பல்லாக்கு வழியே போகுது, ஞானசம்பந்தரோட உடல்ல பாயுது. ஆமா, இப்படி போய் பாய்ஞ்சதுனாலதான் அவரு இவ்வளவு நேரம் எங்க இருக்கிறாருன்னு கேட்கல. இல்ல எங்க இந்நேரம் நான் இருக்கிறேன் வந்துட்டு இருக்கிறேன் வந்திருப்பாரு, அவர் அப்படிப்பட்ட அன்புடையவராச்சு அப்படின்னு கேட்டிருப்பாரு இல்லையா. இப்ப என்னாச்சு, போய் பல்லக்க தொட்டாரு, இங்கிருந்து ஒரு மின்சாரம் என்னாச்சு சம்பந்தருடைய உடல்ல பாஞ்சு. அத சொல்ற, திருஞான மாமுனிவர் அரசு இருந்த பூந்துருத்திக்கு அருகாக எழுந்தருளி எங்குற்றார் அப்பர் என உருகா நின்று அடியே அடிகள் தாங்கி வரும் பெருவாழ்வு வந்து எய்தப்பட் வெற்றி இங்கு உற்றே என்றார். பூந்துருத்தி நெருங்கிட்டு இருக்கிறாரு சாமி. இந்த உணவு தோணுன அப்பர் எங்குற்றார், கண்டிப்பா சோழ நாட்டுல முதல் சந்திப்புல 15 கிலோமீட்டர் இப்படி ஒரு செய்தி அறிந்து வந்தவர். சின்ன குழந்தையா இருக்கும்போது இந்த ஞானத்தை பற்றி தேடி வந்தவர். இவ்வளவு பக்கத்துல திருப்பூந்துரத்துல பணி செஞ்சுட்டு இருக்கிறாங்க, அவருக்கு தெரியாமையா இருக்கும் வந்துட்டு இருக்கிறாங்க. அப்ப ஞானசம்பந்த பெருமான் வருகின்ற செய்தி அவருக்கு தெரிந்திருக்கும். இவ்வளவு நேரம் அப்பா காத்துட்டு இருக்க மாட்டார். எங்குற்றார் என்ற போது அங்க கீழே இருந்து சத்தம் வருது, எங்குற்றார் அப்பர் என கீழே இருந்து ஒரு ஒளிபெருக்கிற சத்தம் வருது. என்னையா சத்தம் கேட்டா, உருகி நின்று அப்படியே குலைந்துன்னு சொல்றாராம், அடியேன் அடிகள் தாங்கி வரும் பெருவாழ்வு இங்கு ஏத பெற்றேன். பணிவு செய்யலாம், உங்களுடைய திருவடியை சுமக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாழ்வு கிடைச்சது. இது அப்படியே ஐயா சொல்லும் போது யார் அந்த குறிப்பு சொல்லணும் சொன்னார். ஒரு மகன் வெற்றி பெற்ற கொண்டாட்டத்தை ஒரு தந்தை தோளில் வைத்துதான் கொண்டாடுவார். அப்படி வைத்து தோல்ல கொண்டாடினவர் அப்பர் பெருமான். ஏன் மகிழ்ச்சி தான் பையனை தோல்ல தூக்கி கொண்டாடணும். இப்போ மகனார் பாண்டிய நாட்டுல சைவ சமயத்தை நிலைநாட்டு திரும்புகிறார், அதனால் மகிழ்ச்சியோட தோல்ல தாங்கினார். அது மட்டும் சொல்ல, இது ஒரு பெருவாழ் அடியேன் அடிகள் தாங்கி வரும் பெருவாழ்வு இங்கு பெற்றேன். நான் உங்களுடைய அடிமைக்கு என்னங்க வேலை? அடிமைக்கு என்ன வேலை? சுமக்கிறது வேலை. புரியல? அது சொல்லும் போது சொல்லுவார், அறத்தாரி இது என வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் என. அதுக்கு பரிமேல உரை செய்வார். பல்லக்கில் ஏறிட்டு போறவங்க ஒருத்தர், பல்லக்க சுமந்துட்டு போறாங்க 4 பேர். இதுல பல்லக்கில் போறவர் என்ன செஞ்சாரு, பல்லக்கில் சுமந்துட்டு போறவர் என்னையா செஞ்சாருங்க? என்ன செஞ்சாருன்னு கேட்டா, அவர் புண்ணியம் பண்ணியிருக்கிறார், பல்லக்கு மேல போறார். இவர் பாவம் பண்ணியிருக்கிறார், சுமந்துட்டு போறார். அவ்வளவுதான். அவர் அறத்தை செய்தார், இவர் மரத்தை செய்து வைத்தார். அதனால என்ன பண்ணியிருக்கிறாரு, சுமந்துட்டு போறார். இப்ப இவருடைய நினைப்பு என்னன்னு கேட்டா, நான் உங்கள் அடியே எஜமானனுக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? தூக்குறதா என்னுடைய வேலை. சரிங்களா? எஜமானுக்கு நான் செய்யக்கூடிய கடமை அவரை தாங்குவது. அப்படி ஒரு உழைப்பு வருமானு யோசிச்சு பாருங்க. தொண்டுல ஒரு பெரியவரை விட ஒரு உழைப்போட நின்று வழிகாட்டி இருக்கிறாங்க. எப்படிப்பட்ட சமய நெறி நம்மளுடைய நெறி. புரியுங்களா? அப்படி சொன்ன உடனே அதை சொல்ற, அடியே அடிகள் தாங்கி வரும் பெருவாழ்விங்கு வந்து எய்து பெற்று இங்கு உற்றே என்றார். பிள்ளையார் அது கேளா பெருவிரைவுடன் இழிந்தே உள்ளமிகு பதைப்பெய்தி உடைய அரசினை வணங்க வல்லலா வாகீசர் அவர் வணங்கா முன் வணங்க துள்ளுவான் மரிகரத்தார் தொண்டரெல்லாம் தொழுது ஆத்தார். செய்தி கேட்டு காதில் அப்பர் பெருமானுடைய குரல் கேட்டோன்னே படாத பள்ளத்திலிருந்து இறங்கி விழுந்து பிள்ளையார் வணங்க போவதுக்குள்ள இவர் எப்படி வணங்கினாருங்கிற படம் தான் உங்களுக்கு அந்த திருப்படம். வரைபடம் நீங்க பல்லக்கு கீழே வச்சு அப்பர் பெருமான் நீட்டிட்டு படுத்துட்டு இருக்கிற மாதிரி, பிள்ளையார் நின்றுட்டு இருக்கிற மாதிரி காட்சி இருக்கு இல்லையா? இந்த காட்சி இந்த இடம் தான். அப்படியே பூந்துருத்தில சம்பந்தப்பேட்டை பார்த்தீங்கன்னா இந்த காட்சி இருக்கும். பல்லக்குல சாமி கீழே விழுந்திருக்கிற மாதிரி இருக்கும். அவர் வந்து இறங்கி இப்படி வணங்குறதுக்குள்ள கீழே விழுந்து எவ்வளவு அவருடைய உழைப்பினுடைய தன்மை யோசிச்சு பாருங்க. இல்லை அப்படி வணங்கி நிற்கிறார். தொண்டரெல்லாம் அரகரா 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 அரகரா. ஞானசம்பந்தருடைய வரலாற்றில் இன்னொரு செய்தி கூட பதிவு பண்ணியிருப்பார். இந்த அப்பர் பெருமானுடைய வரலாறுனால இங்க அந்த செய்தி இல்லை. அங்க என் செய்திற்று சாமி என்ன சாமி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டவங்க, உங்களுக்கு இதை தவிர்த்து நான் என்னங்க சாமி செய்ய முடியும்? உங்களுக்கு இந்த தொண்டை தவிர நான் வேறு என்ன செய்ய முடியும் அப்படின்னு பணிந்து நிற்பார். எனவே அப்படி தொண்டர்கள் எல்லாம் வள்ளலார் வாகீசர் அவர் வணங்காமனம் வணங்க துள்ளுவான் மரிக்கரத்தார் தொண்டரெல்லாம்
இறைவனுடைய தொண்டர்கள் எல்லாம் தொழுது அரகரா 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 என்று ஆர்த்து மகிழ்ந்து நிற்கிறார்கள். மீண்டும் வருகின்ற வகுப்பில் தொடர்ந்து சிந்திப்போம் என்று இன்றைய சிந்தனை இந்த அளவில் நிறைவு செய்யும். திருச்சிற்றம்பலம்.